டியூஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்களே, நீ மேத்ஸ் மிஸ்க்கு வேலை செய்ய போயிட்டே. இப்ப பாரு, நீ அந்த பீரியட்ல எங்களோட உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிருந்தா இப்படி அவசர அவசரமா எழுத வேண்டிய வேலையே இல்லல. சரி சரி வா மல்லி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. இதே நீலா 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா கூட சரி சரி நாளைல இருந்து லேட்டா வர கூடாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்ம மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட போதும், என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி அந்த மிஸ் கத்து கத்து நம்மள பிடிச்சு கத்துவாங்க. வா வா சீக்கிரம் வா, நம்ம போலாம். போற வழியில கோயில்ல கியூல நின்னு பிரசாதம் வேற வாங்கி சாப்பிட்டு போணும். சீக்கிரம் வா, லேட் ஆயிட போகுது. அப்புறம் பிரசாதம் தீந்துருகின்ற போகுது. சீக்கிரம் வா மல்லி. ஏய் மல்லி, அங்க பாரு, சைக்கிள் கீழே விழுந்து கிடக்குது. எப்படி நம்ம சைக்கிள் கீழே விழுந்துச்சு? ஏய் நிலா, நீ இங்க தான உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க. எங்க சைக்கிள் கீழே விழுந்து கிடக்குதுல, அந்த சைக்கிளை நிமித்தி வச்சுட்டு அப்புறம் உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிக்கலாம்ல. நமக்கு என்னன்னு நீ உட்கார்ந்து உன் வேலைய பார்த்துட்டு இருக்க? ஆமா, நேத்து நைட் நாங்க இங்க நிறுத்திட்டு தான போனோம். எப்படி சைக்கிள் கீழே விழுந்துச்சு? அதுவும் இந்த சேர் போடுற இடத்துல தான் நாங்க சைக்கிளை விட்டுருந்தோம். அது எப்படி இங்க வந்து விழுந்து கிடக்குது? அப்படியே காத்துல விழுந்திருந்தாலும் அந்த இடத்துல தான விழுந்திருக்கணும். மல்லி, நான் நினைக்கிறேன் இவங்க சேர் போட்டு உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்றதுக்காகவே நம்ம சைக்கிளை தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு இங்க சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா போல இருக்கு. சரி சரி, இப்ப நம்மளுக்கு டைம் இல்ல மல்லி, வா நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போலாம். சாயந்திரமா வந்து அப்புறம் பாத்துக்கலாம் இவள. மல்லி, என்ன இந்த நாய்ங்க குப்பை தட்டியே மோப்பம் பிடிச்சிட்டு இருக்குங்க? யாராச்சும் பிரியாணி தூக்கி போட்டாங்களா? அந்த வாசலுக்கு தான் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கா இவ்வளவு நேரம். அது ஒண்ணும் இருக்காது லில்லி, நேத்து பக்கத்துல பொம்மை வீட்ல பிரியாணி செஞ்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலும்பெல்லாம் குப்பை தட்டுல போட்டிருப்பாங்க. அதனால அந்த எலும்புக்காக நாய்ங்க மோப்பம் பிடிச்சி குப்பை தட்டியே சுத்திட்டு இருக்குங்கன்னு நினைக்கிறேன். மல்லி, என்னப்பா இது? அந்த நாய் குப்பை தொட்டியை போய் தள்ளி விட்டுருச்சு. லில்லி, பேசாம இந்த குப்பை தொட்டியை நிமித்தி வச்சிடலாம்ப்பா. இல்லனா இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த குப்பை தொட்டில இருக்கிற குப்பையை நம்ம வீட்டு வாசல்லே ஃபுல்லா பரப்பி வச்சிரும். அப்புறம் நம்ம வீட்டு வாசல்ல தான் ரொம்ப குப்பையா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் சித்தி நம்மள தான் திட்டுவாங்க. அதான் குப்பை தொட்டி வீழ்ந்திருந்தத பாத்தீங்கல்ல, அப்பயே எடுத்து வச்சுட்டு போக வேண்டியது தானே. நீங்க பாட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னு சொல்லி நம்மள தான் திட்டுவாங்க. இதே நிலாவை கேட்டா எனக்கு தெரியவே தெரியாது சித்தி, நான் பாட்டு உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிடுவா. ஆமா மல்லி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லன்னு சொல்லி தப்பிச்சுப்பா சித்திக்கிட்ட இருந்து. நம்ம பேசாம இந்த குப்பை தொட்டியை நிமித்தி வச்சுட்டே போயிடுவோம். லில்லி, ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகுது, நீ என்ன பண்ற? பேசாம இந்த சைக்கிளை நிமித்து, நான் இந்த நாய்ங்களை விரட்டிட்டு குப்பை தொட்டியை நிமித்தி வச்சுட்டு வரேன். உங்களால பாருங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா நாங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் எடுக்கிறது? எப்படி கோல்டு மெடல் எல்லாம் வாங்குறது? உங்களால பாருங்க, போங்க போங்க போங்க, இங்க இருந்து போங்க. லில்லி, இங்க வந்து பாரு, குப்பை தொட்டில என்ன இருக்குதுன்னு. அழகா பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்குதுப்பா. ஆமா மல்லி, பொம்மை பார்க்க அழகா தான் இருக்குது. இவ்வளவு அழகான பொம்மையை யாருக்கு குப்பை தொட்டில போட மனசு வந்துச்சு? லில்லிக்கா, மல்லிகா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். ஆமா, நீங்க என்ன இங்கே நின்னு குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க அப்பவே ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னீங்க. நீங்களும் அந்த நாய்ங்கள மாதிரி நின்னு குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னது இது? ஐ, குப்பை தொட்டிக்குள்ள பொம்மை. இந்த பொம்மை பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி அழகா இருக்குது. இத போய் யார் குப்பை தொட்டில போட்டுருப்பா? பேசாம இந்த பொம்மையை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வச்சுக்கலாமா? ஏன் உனக்கு புத்தி இப்படி போகுது? நீ என்னவோ பெரியவ மாதிரி சொல்லுவ, கீழே இருக்கிற பொருளை எடுக்க கூடாதுன்னு. கடைசியில குப்பை தொட்டில இருக்கிற பொம்மையை போய் கழுவி ஷோகேஸ்ல வைக்கணும்ன்ற. என்னதான் நாயை கழுவி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி எங்கேயோ போகுதுன்னு வாங்களே. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மூஞ்சி பொம்மை. இதை எடுத்துட்டு போய் நீ ஷோகேஸ்ல வைப்பியா? இதை மட்டும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் உன்னை சொல்லிட்டேன். சரி சரி, உன் கூட நின்னு பேசிட்டு இருந்தா எனக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோம். ஏதோ பொம்மை பார்க்க அழகா இருக்குதே, என்ன மாதிரி இருக்குதே, அதனால எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கு என்னமோ இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு தான் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. சரி சரி, நானும் கிளம்பி வரேன். நான் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வரேன். என்னமோ இவங்க மட்டும் தான் ஸ்கூலுக்கு போற மாதிரி, இவங்களுக்கு மட்டும் தான் லேட் ஆகுற மாதிரி சொல்றாங்க. லில்லி, என்ன மசமச நின்னு வேலை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் அந்த குப்பை தொட்டியை நிமித்தி வச்சுட்டு வா. இந்த நாய்ங்க வீட்டு வாசல்ல ஃபுல்லா குப்பை போட்டு வச்சா கூட சித்தி நம்மள தான் திட்டுவாங்க, உனக்கு தெரியும்ல. இந்த பொம்மையோட மூஞ்ச பாரு, அதோட பல்ல பாரு. இத பாக்கிறதுக்கு அப்படியே நம்ம கிளாஸ் பூஜா மாதிரியே இருக்குது மல்லி. இந்த பொம்மையை மட்டும் நம்ம பூஜா பக்கத்துல நிறுத்தணும்னா இதுல எது பொம்மை எது பூஜானே கண்டுபிடிக்க முடியாது. ஏய் லூசாடி, நீ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ பொம்மை கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க. சீக்கிரம் வா லில்லி, போலாம். மல்லி, என்னப்பா நீ நல்ல பொண்ணு மாதிரி திரும்பிட்ட? ஸ்கூலுக்கு போறதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? அடச்சே, அதுக்கு இல்ல, போற வழியில பிள்ளையார் கோயில்ல இன்னைக்கு கேசரி கொடுப்பாங்க. லேட்டா போனா கேசரி தீந்து போயிடும். அத வாங்குறதுக்கே பெரிய கியூ நிக்கும். சீக்கிரமா அந்த குப்பை தொட்டி எடுத்து நிமித்தி வச்சுட்டு பின்னாடி வந்து உட்காரு. வா மல்லி, நீ சொன்ன மாதிரி குப்பை தொட்டியை நிமித்தி வச்சுட்டேன். ஒரே நிமிஷம் இரு, நானே இந்த பொம்மை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம பூஜா மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, நான் மனசுல பூஜாவை நினைச்சுக்கிட்டு இந்த பொம்மையை நல்லா நான் சாத்திட்டு வரேன். அப்பதான் என் மனசுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும். ஏய் பூஜா, நாங்களே அடுத்தவங்க ஸ்நாக்ஸ் நைஸா திருடி தின்றவங்க, நீ என்னடானா எங்களுக்கே தெரியாம எங்க ஸ்நாக்ஸ் நைஸா திருடி தின்றியா? நீ தானே நேத்து என் கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சு போட்டது. நேத்து நீ தானே என்ன மேக்ஸ் மிஸ் கிட்ட போட்டு கொடுத்தது. நீ அனுஷ்காவும் சேர்ந்து என்னென்ன
மனுஷங்க எல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு சொன்னாரு. உன் ஃப்ரெண்ட் செஞ்ச தப்புக்கு என்னைய போட்டு இப்படி அடிக்கிறியா? நான் யாருன்னு தெரியாம என்னைய போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டேல. இரு நீ ஸ்கூலுக்கு தானே போற. உன் ஸ்கூலுக்கு வந்து நான் என்னென்னலாம்